உங்க மொபைலோட கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே திடீர்னு பிளாக் அண்ட் ஒயிட் ஆனா என்னெல்லாம் பெனிஃபிட் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருமே யோசிக்காத ஒரு டைப்பில் இருக்கும். அதாவது உங்களோட கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் சந்திக்க முடியும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம டிஸ்ப்ளே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் மாறிடுச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும். முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு அடிக்ட் ஆக மாட்டோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா கலருக்கு தான் நம்மளோட பிரெயினும் சரி நம்மளோட ஐஸும் சரி அடிக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த கலர்ஸுக்கு அடிக்ட் ஆக மாட்டோம். அதே மாதிரி டைமிங் அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே குறையும். அதாவது ஸ்க்ரீன் டைமிங்க்கு வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்க, ரொம்ப நேரம் நான் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து முழுகிட்டேன், ஸ்க்ரீன் டைமிங்கில் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கொஞ்சம் நேரங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் அந்த கலர் சேச்சுரேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கனால நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஸ்க்ரீன் டைமிங் குறைஞ்சிடும். ரெண்டாவது விஷயம், உங்களோட ஐஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி கலர் டிஸ்பிளேலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டினா ரொம்பவே பாதிக்கப்படும். இதுலேருந்து வர ப்ளூ ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெட்டினாவை ரொம்பவே பாதிக்கும். அதுதான் உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை இதுதான். இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அந்த ஐ ப்ராப்ளம்லேருந்து தாராளமாக உங்களை காப்பாற்றும். அதுவும் நைட் நேரங்கள்லாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்கள் ஐஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எந்த வகையான இரிட்டேஷனையுமே கொடுக்காது. இது ஒரு உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸை அதிகமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் வந்து ரொம்பவே லேக் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு மறந்துடுது, சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட ஃபோக்கஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாகும். பல இடங்களில் கவனச்சிதறல்கள் அப்படின்னு இருக்கவே இருக்காது. நான் மொபைலை ஒரு காரணத்துக்காக எடுத்துருப்போம், என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா, ஒரு ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருப்போம். ஆனால் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் வரும், அங்கே போய் எங்கே போய் அது போய்கிட்டே இருக்கும். எதுக்காக வந்தோம்னே மறந்துடுவோம். அந்த மாதிரியான லேக் ஆஃப் ஃபோக்கஸ் எதுவுமே இங்கே நடக்காது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லீப் டைமிங். மொபைலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்லீப் டைமிங் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். போதும்டாப்பா நம்ம ப்ளே பண்ணதாகட்டும் பார்த்ததாகட்டும் எல்லாமே போதும், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு நமக்கும் தோண ஆரம்பிக்கும். உங்கள் 8 ஹவர்ஸ்க்கான பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பை வந்து இது மூலிமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டீடாக்சிகேட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமுக்காகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்க்காகட்டும் நீங்கள் அடிக்ட் ஆகிருப்பீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான். இந்த பச்சையான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து அடிமையாகிக்கிறதுன்னு சொல்லலாம். சுற்றி என்ன நடக்குது, அம்மா அப்பா கூப்பிட்டா கூட நம்ம வந்து கவனிக்க மாட்டோம், உண்மையாலுமே கவனிக்க மாட்டோம். அம்மா அப்பா தண்ணி கேட்டால் கூட நம்ம எடுத்து வைக்க முடியாதுன்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து அடிக்ட் ஆகிருப்போம். அதே நேரங்களில் மற்ற விஷயங்கள், மற்ற முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டுருவோம். காரணம் இந்த சோஷியல் மீடியாவுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிறது தான். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து டீடாக்சிகேட் பண்ண முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எதுவுமே ரெப்ளிகேட் ஆகாதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது இருக்கும், ஓகே இதை நவுத்தணும், ஓகே செஞ்சிட்டோம், போதும் 2 கேம் விளையாடிட்டோம்ல போதும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அது வேணும்னா இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் தானா, இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 டேக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் முன்னே யூஸ் பண்ணதை விட இப்போ வந்து ஸ்க்ரீன் டைமிங் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருக்கும். நாளைக்கு இன்றைக்கி அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணாலே போதுமானது. ஸோ அதே மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைன் ஆகிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். காரணம் இந்த கலர்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுல டிஸ்பிளே தான் முக்கிய பங்கு வகிக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா போதிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இதாக ஆரம்பிக்கும். 100% தாங்கும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் 50 to 50% பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே விட பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேட்டரி வந்து சேவ் பண்ணும். இதை எப்படி நான் எனேபிள் பண்ணுறது, உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டர்ன் ஆன் பண்ணி அழகாக வந்து நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கான தனியான அடிஷனல் ஆப்ஸும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைனப்பை வந்து ஜஸ்ட் வந்து குறைச்சிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை 1 டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே வந்துடும். ஐ ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.